2019 செகண்ட் டைம் வந்து ஒரு பெரிய மெஜாரிட்டி அவருக்கு கிடச்சிச்சு. 283க்கு அப்புறம் 303 கிடைக்குது அவருக்கு. அந்த பெரிய மெஜாரிட்டி கிடைச்ச அந்த களிப்பில், அந்த மகிழ்ச்சியில் வந்து ஃபஸ்ட்டு அந்த சந்தோஷத்தை வந்து அப்படியே ஷேர் பண்ணிக்கிறதுக்காக 370 ரத்து பண்ணி பெரிய அளவில் கொண்டாடினாங்க பார்த்தோம். அந்த ஒரு விஷயத்தில் பார்த்தீங்கன்னா வந்து எப்படிலாம் வந்து நாடே வந்து ஒரு பரபரப்புக்குள்ளாச்சு, காஷ்மீர் எப்படி பரபரப்புக்குள்ளாச்சு அப்படின்லாம் நம்ம பார்த்தோம். அந்த வழக்கில் வந்து தீர்ப்பு சொன்ன 5 நீதிபதிகள் கொண்ட பெஞ்சில் திரு கவாய் அவர்களும் இடம்பெற்றிருந்தார். அந்த பெஞ்சு யாரோட தலைமை அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அன்றைக்கு இருந்த தலைமை நீதிபதி திரு சந்திரசூட் அவர்களுடைய தலைமை தான். அதில் வந்து சந்திரசூட் அவர்கள், சஞ்சீவ் கண்ணா அவர்கள், கவாய் அவர்கள், சஞ்சய் கிஷன் கவுல் அவர்கள். சஞ்சய் கிஷன் கவுலுங்கிறது நம்ம மெட்ராஸ் ஹைகோர்ட்டோட சிஜேவாக இருந்தவர். பிறகு வந்து சூரியகாந்த் அவர்கள். இந்த 5 பேர் கொண்ட பெஞ்சு தான் அந்த விஷயத்தை ஹேண்டில் பண்ணாங்கன்னு பார்த்தோம். அதில் பார்த்தீங்கன்னா 4 பேரும் ஒருமித்த கருத்து கொடுத்தாங்க. 4 பேரும் தீர்ப்பு எல்லாமே ஒரே மாதிரி தான் இருந்துச்சு. 370 விஷயம் சரின்னு தான் சொன்னாங்க. திரு சஞ்சய் கிஷன் கவுல் மட்டும், அவர் வந்து அப்பர் கேஸ்ட்டை சேர்ந்தவர் நினைக்கிறேன். அவர் வந்து ஒரு முக்கியமான விஷயத்தை சொன்னார். அவர் என்ன சொன்னார்னா, இவங்க 4 பேரும் சொல்லலை. யார் சந்திரசூட் அவர்களோ, சந்திரசூட்லாம் நம்ம எப்படி பார்த்தோம்னு தெரியும். ஒரு முற்போக்கான நீதிபதி பெரிய ஒரு விஷயத்தை செய்ய வந்திருக்கார் அப்படின்னு பார்த்தோம். பட் அவரோ இவங்க யாருமே பௌத்த மதத்தை பின்பற்றக்கூடிய திரு கவாய் அவர்கள் கூட இந்த கருத்தை சொல்லலை. அதை சஞ்சய் கிஷன் கவுல் தான் சொன்னார். அவர் என்ன சொன்னார்னா, காஷ்மீரில் அந்த 370 விஷயத்தை ரத்து பண்ணதுக்கப்புறம் அங்கே வந்து இயல்பு நிலை மாறிடுச்சு. ஒரு அசாதாரண நிலை இருக்குது. மக்கள் வந்து பெரிய அளவு உளவியல் ரீதியாக பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஸோ வந்து அங்கே வந்து ஒரு நல்லிணக்கத்தை ஏற்படுத்த வேண்டிய தேவை இருக்குது. அதுக்கான சில ஆலோசனை மையத்தை அமைக்க வேண்டியது இருக்குது. அங்கே நடந்த மனித உரிமை மீறல்கள் காவல்துறையாலையும் பிறகு அங்கே இராணுவத்தாலையும் நடந்த மனித உரிமை மீறல் சம்பந்தமாக சில விஷயத்தை இன்வெஸ்டிகேட் பண்ண வேண்டியது இருக்குது. அதை சரி பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ வந்து அதனால் வந்து அங்கே வந்து ஒரு நல்லிணக்க ஆணையத்தை உருவாக்க வேண்டியது இருக்குன்னு சொல்லி தன்னோட கருத்தெல்லாம் கவுல் சொன்னார். ஏன்னா அங்கே இருந்த பிரச்சனை வந்து நாடறிஞ்ச விஷயம். அங்கே வந்து மக்கள் எந்த அளவுக்கு துன்பப்பட்டிருக்காங்க. 2வது வந்து அரசியல் கட்சி தலைவர்கள் எப்படி கைது செய்யப்பட்டு சிறைப்படுத்தப்பட்டிருக்காங்க. பல அரசியல் கட்சி தலைவர்கள் ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணப்பட்டு சிறையில் இருந்தாங்க. இன்டர்நெட் வசதி கிடையாது. ரொம்ப முக்கியமான விஷயம். இன்டர்நெட் கட்டாகிட்டு. 2வது வந்து அங்கே ஸ்பீச், ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் கிடையாது. மனிதனுடைய எல்லா விதமான கான்ஸ்டியூஷன் ஒரு மனுஷனுக்கு என்ன விதமான ரைட்ஸ்லாம் கொடுக்கோ அது எல்லாமே வந்து அங்கே வயலேட் செய்யப்பட்டுச்சு அப்படின்னு பார்த்தோம். இந்த முக்கியமான இந்த எல்லா விஷயத்தை பற்றியும் அந்த தீர்ப்பில் அட்ரஸ் பண்ண ஒரே ஒரு நபர் திரு சஞ்சய் கிஷன் கவுல் மட்டும் தான். ஆனால் அவர் அப்பர் கேஸ்ட்டை சேர்ந்தவர். ஒடுக்கப்பட்ட சமூகத்தில் வந்த திரு கவாய் அவர்கள் போன்றவர் கூட நம்ம கருத்தை அன்றைக்கி சொல்லலை அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி நினைவு கூறத்தக்கது அப்படிங்கிறதுக்காக நான் அதை இங்கே கோடிட்டு காட்டுறேன்.